மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் 5 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுபாஷ், கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுடைய போராட்டத்திற்கு என்ன காரணம்? தற்போது வரைக்கும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் யாரேனும் நேரடியாக வந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்களா? கண்டிப்பாக வேதவழி, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் காலை முதலே தற்போது வரை 5 மணி நேரத்துக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினர் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வருவாய்த்துறை மூலமாக விசாரணை செய்தவர்கள் அடிப்படையில் பதிவு செய்து காத்திருக்கும் நபர்களுக்கு விரைவாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும், ரேஷன் கார்டில் ஏஏஐ கார்டாக மாற்று தர வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை முதலே 10 மணி முதலே இந்த போராட்டமானது ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்தாக 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த வாயில் முன்பாக முற்றுகையிட்டு காலை முதலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த சமையல் பொருட்களை கொண்டு சமைக்க முற்பட்டவர்களின் மீது காவல்துறையை தடுத்து நிறுத்தி முற்பட்டனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த 5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கேட்டுகளை பூட்டி தற்போது யாரும் பொதுமக்கள் உள்ள அனுமதிக்கப்படாமல் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். இரவு முழுக்க இந்த போராட்டமானது தொடரும் எனவும் இந்த மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த அதிகாரிகள் எந்த ஒரு அதிகாரிகளும் தற்போது வரை வந்து பேசவில்லை எனவும் இந்த குற்றச்சாட்டினை இந்த மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்து முன்வைத்து வருகின்றனர். வேதவள்ளி, தற்போது வரைக்கும் அதிகாரிகள் யாரும் வந்து பேசவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. நம் தரப்பிலிருந்து அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச முடிந்ததா? இவங்களுடைய கோரிக்கை குறித்து சொல்ல முடிந்ததா? இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக நிறைவேற முடியாத பட்சத்துல அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள்? கண்டிப்பாக வேதவழி, இந்த மாற்றுத்திறனாளிகள் காலை 10 மணி முதலே தொடர்ச்சியாக இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக இங்கு இருக்க சங்கத்தின் தலைவர்களை அழைத்து பேச இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை, இலவச மனை பட்டா வழங்காத வரை மாவட்ட ஆட்சியரிடத்திலே வந்து குடியேறப் போவதாகவும், இதற்காக சமையல் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்து தொடர்ந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த மாவட்ட ஆட்சியரை விட்டு வெளியே செல்ல இல்லை எனவும் தெரிவித்து தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். வேதவழி, இலவச வீட்டுமனை பட்டா என்பது அவர்களுடைய கோரிக்கை. இப்போதுதான் அந்த கோரிக்கையை முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபடுறாங்களா, அல்லது துறை சார்ந்த அதிகாரிகள் கிட்ட ஏற்கனவே இது தொடர்பான கோரிக்கையை பலமுறை முன்வைத்தும் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி நிராகரித்திருக்கிறார்கள் என்பதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது போராட்டம் நடந்து வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.